ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் சைக்கிளோட டாப்பு அண்டு பாட்டம், சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு 2 வெப்சைட் மூலிமா நம்ம பண்ணலாம். ஸோ அந்த 2 வெப்சைட்டு வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த வெப்சைட் தெரிஞ்சிருக்காது. ஸோ நிறைய வேல்ஸ்லாம் வந்து இந்த வெப்சைட் மூலிமா தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து ஃபர்தர் நியூஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போகலாம். இந்த 2 வெப்சைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து blockchaincenter.net, சரிங்களா? இங்கே பாருங்கள், மேலே வந்து கர்சர் வச்சுருக்கேன். blockchaincenter.net, சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா newhedge.io, சரிங்களா? newhedge.io. ஸோ இந்த 2 வெப்சைட் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ blockchaincenter.net. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூல் அண்டு சார்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டே வரும் இந்த ரெயின்போ சார்ட், சரிங்களா? பிட்காயின் ரெயின்போ சார்ட்டு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றது இது இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஹால்விங் நடுவில் கோடு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹால்விங், பிட்காயின் ஹால்விங். இந்த ரெயின்போ சார்ட் வந்து பிட்காயினோட மூமெண்ட்டு, சரிங்களா? எந்த ரீஜனில் இருக்குன்னு சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் லெவல் வந்து இப்போது பிட்காயின் வந்து 61,600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவல் ரெயின்போவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் ஃபஸ்ட்டு வந்து இது பிங்க்கு, ரெண்டாவது வந்து ப்ளூ லைன், சரிங்களா? ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், பேசிக்கலி ஏ ஃபயர் சேல், சரிங்களா? ஸோ பைக்கும் பேசிக்கலி ஃபயர் சேலுக்கும் அந்த ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது பிட்காயினோட ப்ரைஸ் ரேஞ்ச், சரிங்களா? ஸோ எங்கே நம்ம செல்லிங் ரீஜன் வந்து எங்கே வரும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ரெட் லைன். ஃபஸ்ட்டு வந்து லைட் ரெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்க் ரெட் இருக்குல்ல. ஸோ இந்த ரொம்ப டார்க் ரெட்டெல்லாம் போச்சுன்னா உங்களுடைய எல்லா அசட்டையும் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே பிட்காயினோட சார்ட்டு, சரிங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் விற்கும் போது. அதே மாதிரி பையிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ரேஞ்ச் வந்து இங்கே பிங்க் லைனும் அடுத்தது வந்து ப்ளூ லைன். ஸோ இங்கே கீழே இந்த 2 லைனில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பையிங் ரேஞ்சு தான், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே காமிக்குது. இது வந்து பிட்காயினோட ரெயின்போ சார்ட், ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா newhedge.io, அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, இந்த வெப்சைட்லாம் பற்றி எப்படிலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டாப்பில் எப்படி செல் பண்ணணும் அப்படின்றது, பாட்டமில் எப்படி செல் பண்ணணும், பை பண்ணணும் அப்படின்றது இதை வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? நம்ம என்ன ரீஜனில் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிளான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஒரு பேனிக் இல்லாத ஒரு பிளான் கிடைக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா newhedge.io அந்த வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்கும். ஹோமுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து கீழே 3ஆவதாக பார்த்தீங்கன்னா MVRVZ ஸ்கோர் அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான், ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் அப்படி என்ன அப்படி நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த பேஜ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் பாக்ஸு. இந்த க்ரீன் பாக்ஸுக்கு எப்போல்லாம் வந்து பிட்காயின் ப்ரைஸ் வருதோ அதெல்லாம் வந்து ஃபயர் சேல், ஓகேங்களா? எப்படின்னா பையிங் ரீஜன், ஓகேங்களா? அதுதான் பாட்டம் ரீஜன், சரிங்களா? இந்த இடத்துக்கு வரும்பொழுது அதே மாதிரி இந்த ரெட்டு ரீஜன் பிட்காயின் எப்போல்லாம் அந்த ப்ரைஸ் லெவல் வரும்பொழுது இந்த இண்டிகேட்டர் இந்த லைன் வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் செல்லிங் ரீஜன், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் லைனுக்குலாம் வரும்பொழுது அது வந்து செல்லிங்கு போகும், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டு பாருங்கள், கரெக்டாக டச் பண்ணியிருக்கு, செல்லிங் மோடு போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், போன சைக்கிள் அந்த கரெக்டாக அது மேலே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து E4க்கு போன லைன் ஏன் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா, போன லைனில் வந்து E4 ஸ்டேஜ் இல்லை, சரிங்களா? அதனால போன லைனில் வந்து டச் பண்ணிவிட்டு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா
நல்லா பாருங்க, இந்த க்ரீனுக்கும் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. பட் இங்கே ரெட்டுக்கு வரவே இல்லை. மார்க்கெட் இன்னும் முடியவே இல்லை. மார்க்கெட் இன்னும் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். இது வந்து என்னன்னா பிட்காயின் எம்விஆர்வி இசட் ஸ்கோர் அப்படின்னா டீவியேஷன் between பிட்காயின் ஸ்மார்ட் வேல்யூ அண்ட் இட்ஸ் ரியலைஸ்டு வேல்யூ. சரிங்களா? ஸோ இது ரெண்டு தான். இதனுடைய ஆவரேஜ் லெவல் தான் வந்து இந்த சார்ட் நம்மளுக்கு குறிக்குது. ரெண்டாவது அப்படின்னா ரெண்டாவது வந்து 200 வீக் மூவிங் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சார்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்கலாக டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கிட்ட ப்ரைஸ் வரும் பொழுது, ஓகேங்களா, இந்த மூவிங் ஆவரேஜ் கிட்ட ப்ரைஸ் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் பாட்டம் ரீஜியன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2012, அதுக்கப்புறம் 2016, அதுக்கப்புறம் ஓகேங்களா 2015, அதுக்கப்புறம் 2018, இப்போ 2022. சரிங்களா? நல்லா பாருங்கள், கரெக்டாக இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த லைன் கிட்ட வரும்பொழுது எல்லாமே பாட்டம் ரீஜியன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பாருங்கள், இது வந்து ப்ளூ லைன். ஸோ இந்த லைனு கிட்ட வரும்பொழுது இது வந்து டாட்டாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளூ லைன். இந்த ப்ளூ லைன்லாம் இருக்கும்பொழுது செல்லிங்கே போகக்கூடாது, ஒன்லி பையிங் தான். ஓகேவா? ப்ளூ லைன்லாம் வரும்பொழுது ஒன்லி பையிங் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் முடிஞ்சிட்டு இந்த ப்ளூ லைன் இருக்கும்போதெல்லாம் ஒன்லி பையிங் தான். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் முடிஞ்சிட்டு க்ரீன் லைன் வருது பார்த்தீங்களா, க்ரீன் வரும்பொழுது நீங்கள் செல்லிங்க்கு போயிடணும். ஓகேவா? ஸோ க்ரீன் லைன்லாம் வரும்பொழுது நீங்கள் செல்லிங் போயிடணும். அதுக்கப்புறம் க்ரீன் லைன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, பிங்க் கலர் வரும்பொழுது ஃபுல்லாகவே செல் பண்ணிடணும். ஸோ அதை தான் வந்து இங்கே நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா போன தடவை வந்து பிங்க் டாட் வரல. ஏன் வரலன்னா போன தடவை வந்து E4 ஸ்டேஜ் இல்லை. பட் இந்த தடவை E4 ஸ்டேஜ் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் வந்து போன தடவை வரல. ஏன்னா போன தடவை மாதிரியே அப்படியே காப்பி அடிக்காது. அதனால தான் அதுக்கு முந்தின சைக்கிள் வந்து E4க்கு வந்தது, அதை காப்பி அடிக்காமல் போன தடவை வரல. ஆனால் லாஸ்ட் தடவை வராதனால இந்த தடவை E4 ஸ்டேஜ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரீன் லைன் இந்த இடத்துல க்ரீன் வந்துக்கும் போது நீங்கள் வந்து செல்லிங் பக்கம் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒன்று வந்து newhedge.io, இன்னொன்று வந்து பிட்காயின் blockchaincenter.net. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் தான். இந்த ரெண்டு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், எதுக்கு யாரை ஃபாலோ பண்ணணும், எதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும், ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியல. வெறும் வந்து இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணி இருக்காங்க. என்ன மட்டும் சொல்லலாம், பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து நீங்களாக ஓனாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது. சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. இதுவரை நீங்கள் கேள்விப்படாத, பார்க்காத, நினச்சி கூட பார்க்காத அந்த மாதிரிலாம் நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் ஒன்றா சொல்லுவேன். நிறைய ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய அனலைஸ் தான், இப்போ நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.